இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மலேசிய பிரதமர் உள்ளொன்றும் வெளியொன்றுமாக செயல்படுவதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் சாடியுள்ளார். MAHB எனப்படும் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்க நிறுவனத்துடன் பொருளாதார ஒப்பந்தத்தை கொண்டிருப்பதாக மகாதிர் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் 30 விழுக்காடு பங்குகளை விற்க முன்வந்துள்ளதாக மகாதிர் தெரிவித்தார். இதன் மூலம் 2023ஆம் ஆண்டு மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் சுமார் 543 மில்லியன் வருவாய் ஈட்டியதாக மகாதிர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கோலாலம்பூருக்கு வரவேண்டிய மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவின் ஹைதராபாத் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு 12:45 மணிக்கு MH199 விமானம் புறப்பட்டதாகவும், ஆனால் அவசரமாக தரையிறங்குவதற்காக திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஹைதராபாத் விமான நிலைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. விமானத்தின் எந்திரத்தில் இருந்து தீப்பொறிகள் வெளியேறியது என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து கோலாலம்பூருக்கு சென்ற MH199 விமானம் புறப்பட்ட பிறகு என்ஜின் ஒன்றில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஹைதராபாத் திரும்பியதை மாஸ் உறுதிப்படுத்தியது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:21 மணிக்கு ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது. பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பேரா மாநிலத்திற்கு வருகை தந்து தங்கும் நபருக்கு ஓர் இரவுக்கு 3 வெள்ளி சேவை கட்டணம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு மே மாதம் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மாநில வீட்டு வசதி மற்றும் உள்ளூர் அரசாங்க குழு தலைவர் சாந்தியா யங் தெரிவித்துள்ளார். பேரா தங்கும் விடுதி சட்டம் 2023 ஒரு பகுதி இந்த விதிமுறை என்று அவர் கூறினார். பேராக்கிற்கு வருகை தரும் ஆண்டு 2024 பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த புதிய கட்டணத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அவர் கூறினார். தங்கும் விடுதிகள், முகாம்கள், அறைகள், படகு இல்லங்களுக்கு இந்த விதி பொருந்தும் என்றும் சம்பந்தப்பட்ட தங்கும் இட உரிமையாளர்கள் உரிமத்திற்கு அரசிடம் உடனடியாக விண்ணப்பிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து இன்று நாடாளுமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெர்சாத்து கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய அரசமைப்பு சட்டத்தின் 49A பிரிவின்படி 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள காலி இடங்களை அறிவிப்பதற்கான நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அக்கட்சியின் தலைமை கொறடா டாக்டர் ரொனால்டு கியாண்டி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சபா கோத்தகினபாலு ஈனானாம் ஜலான் துவாரான் 5.5 மைலில் உள்ள ஒரு திறந்த வெளியில் கருவை புதைத்துள்ளதை அதிர்ச்சியூட்டும் வகையில் 3 இளம் பெண்கள் கண்டுபிடித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் மழை பெய்து கொண்டிருந்த போது ஒரு ஆணும் பெண்ணும் பை மற்றும் மண் வெட்டியை எடுத்துச் செல்வதை கண்டதாக இளம் பெண்களில் ஒருவர் கூறினார். சந்தேகத்தின் பேரில் அவர்களை விசாரணை செய்து மண்ணை தோண்டியதில் மூட்டையில் சுற்றப்பட்ட கருவை அந்த இளம் பெண்கள் கண்டுபிடித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் காசிம் மூடா இதனை உறுதி செய்தார். மேல் அதிக ஆய்வுக்காக சபா போலீஸ் படை தலைமையகத்தின் தடயவியல் பிரிவு உட்பட போலீஸ் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. பின்னர் மேல் விசாரணைக்காக ராணி எலிசபெத் மருத்துவமனைக்கு கரு அனுப்பப்பட்டது. பிறப்பை மறைத்ததற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 318 கீழ் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கான 3 நாள் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு சீன பிரதமர் லீ குயாங் இன்று நாடு திரும்பினார். கேப்டன் நூர் அமால் ஜைம் ஜகாரி தலைமையிலான ராயல் ரேஞ்சர் ரெஜிமெண்டின் சிவப்பு கம்பள மரியாதை அவருக்கு வழங்கப்பட்டது. லீ மற்றும் அவரது குழுவை ஏற்றிக்கொண்டு ஏர் சீனா விமானம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் பூங்காயா வளாகத்தில் இருந்து பிற்பகல் 2:15 மணிக்கு புறப்பட்டது. மேலும் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், சீனாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ நார்மன் முகமது, நாடாளுமன்ற சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் ஆகியோரும் வழி அனுப்பும் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
மானிய விலையில் மலேசிய பெட்ரோலை காரில் கடத்த முயன்ற தாய்லாந்து நபரின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 53 வயதான நபர் தனது பழைய மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் மாற்றி அமைக்கப்பட்ட தொட்டியில் 80 லிட்டர் பெட்ரோலை கடத்த முயன்ற போது பிடிபட்டார். குடிநுழைவுத்துறை, சுங்கம், தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் எல்லை சோதனை சாவடியை கடக்கும் போது அவர் பிடிபட்டதாக பெர்லிஸ் சுங்கத்துறை இயக்குநர் இஸ்மாயில் ஹசீம் இன்று தெரிவித்தார். இதனை அடுத்து கிளந்தான் எல்லைக்கு அருகில் உள்ள 48 பெட்ரோல் நிலையங்களை ரோன் 95 கடத்தல் குறித்து கண்காணிக்க உள்நாட்டு வர்த்தக அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. மலேசியா சீனா தூதரக உறவுகளின் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் மலேசியாவும் சீனாவும் பாண்டா பாதுகாப்பு குறித்த புதிய கூட்டு ஆராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளன. இரு நாட்டு தலைவர்களான பிரதமர் டர்சி அன்வார் இப்ராஹிம் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோர் இந்த துறையில் முன்னேற்றத்திற்கான தங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினர். ஜூ நெகாராவில் உள்ள 2 ராட்சத பாண்டாக்களான ஃபூவா மற்றும் ஃபெங் யி ஆகியவை மலேசியா சீனா உறவுகளின் 40வது ஆண்டு நிறைவை ஒட்டி கடந்த 2014ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி சீனாவிலிருந்து மலேசியாவுக்கு கடனாக வழங்கப்பட்டன. குத்தகையானது இந்த ஆண்டு மே மாதத்துடன் முடிவடையும் என முதலில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.